ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாற்றம் டெஸ்ட் பேட்சோடைய 8 நம்பர் டிஸ்கஷன். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. சரிங்களா? பேசிக்கான ஒரு டாபிக்ஸ் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியானது தான், ஸ்டாட்டிக் போர்ஷன் தான், ரொம்ப கான்செப்ட்ஸும் நிறைய இருக்காது. ஓகே, எல்லாமே ஃபேக்சுவல் பாயிண்டாக தான் இருக்குது, அதனால நம்ம ஈஸியாக அதை படிச்சிடலாம். சரிங்களா? இப்போ போர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், மெயினாக இந்த திட்டம் ஒரு கொஸ்டின் வந்துடுது. அடுத்து ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஓகே, திட்டக்குழுவும் நிதி ஆயோக்குடைய மதிப்பீடு. சரிங்களா? இதுதான் இருக்குது. இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதாரத்துடைய இயல்புகளை பார்த்துக்கணும். நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, என்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணுறோமோ, என்ன வகையான பொருளாதாரம், இதெல்லாம் பேசிக்காக பார்த்துட்டு 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய எய்ம். ஓகேங்களா? ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தோடைய ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்துக்கோங்க, எந்த வருஷம்ட்டு எந்த வருஷம். அப்புறம் அந்த 5 ஆண்டு திட்டத்துடைய எய்ம், அதோடைய முக்கிய குறிக்கோள் என்ன, 2. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 ஆண்டு திட்டத்துடைய மாதிரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோடைய இலக்கு, அது எவ்வளோ அடைந்தது, அது சம்பந்தமான திட்டங்கள், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே கொஸ்டின் வரக்கூடிய திட்டங்கள் தான் பார்க்கலாம். நீங்களும் எக்ஸ்ட்ராவும் படிக்கும்போது இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த 11th 5-year plan சொன்னா குறிக்கோள், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துடைய எய்ம் என்ன, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது 11வது 5 ஆண்டு திட்டம். மொத்தம் எத்தனை 5 ஆண்டு திட்டம் இருக்குது? 1ல இருந்து 12 5 ஆண்டு திட்டம் இருக்குது. 1951 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனால் 2014 ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் 5 ஆண்டு திட்டத்துடைய மொத்த காலம். இது ஒவ்வொன்றும் வரிசையாக இருக்குமா சார் அப்படின்னா கிடையாது. ஒரு சில இடங்களில் கேப் விடும். ஒரு சில காரணமாக, போர் காரணமாக, இந்தியாவுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக கேப் விடும். அந்த கேப்பில் ரோலிங் பிளான், ஆனுவல் பிளான், இந்த மாதிரி பிளான் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். இப்போ 11வது 5 ஆண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் முக்கிய நோக்கம்? நிலைத்த தன்மையுடைய வளர்ச்சியா, இல்ல வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சியா, வறுமை ஒழித்த தற்சார்படைதல்னா ஆப்ஷன் பி, வேகமான மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி, ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் growth அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் இருக்கு. முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண்மை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். 2வது 5 ஆண்டு திட்டம் இண்டஸ்ட்ரியல், அதாவது நம்மளுடைய தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதோடைய நோக்கமா இருக்கும். இந்த 11வது 5 ஆண்டு திட்டத்துடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 2007 இருந்து 2012 வரைக்கும். சரிங்களா? 11வது 5 ஆண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் ரங்கராஜன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாதிரி. ஓகேடா? யாருடைய மாதிரி அப்படின்னா பி ரங்கராஜன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இதுக்கு ஒரு மாதிரியை ரெடி பண்ணியிருந்தாரு. சரிங்களா? இயர் சொல்லிட்டீங்க. அப்புறம் ரங்கராஜன் மாடல். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேகமான மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அதே மாதிரி 11வது 5 ஆண்டு திட்டத்தை என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இது மட்டும் இல்லாம இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கம்மி பண்ணணும். ஓகேங்களா? பாலின சமத்துவமின்மையை குறைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக எஜுகேஷன் செக்டாரை இந்த ஹையர் பிளான் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஹையர் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது சம்பந்தமாகவும் எஜுகேஷன் சம்பந்தமாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். தகவல் அறியும் உரிமை சட்டம் மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, தகவல் பெறுவது நம்ம உரிமையா எடுத்துக்கிற மாதிரி இங்க கல்வி கற்பதை ஒரு உரிமையா எடுத்துக்கணும். 6 இருந்து 14 வயது வரை எல்லாருக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கணும். இந்த சட்டம் எல்லாம் 2009ஆம் ஆண்டு இந்த 5-year plan இடங்கள்ல தான் வந்திருந்தது. சரிங்களா? இப்போ இதுல எஜுகேஷனுக்காக நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட். இதுதான் வேகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ரைட். அடுத்து போலாமா? அடுத்து ஒவ்வொரு 5-year பிளானோடைய அப்ஜெக்டிவை மேட்ச் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? இங்க மேட்ச் த ஃபாலோயிங் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதுல மெயினா கடைசி எல்லா 5 ஆண்டு திட்டங்களுடைய வளர்ச்சி, அதோடைய நோக்கம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த பேசுவோம். விரைவான உயர்ந்த நீடித்த வளர்ச்சி, விரைவான உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வார்த்தை மட்டும்தான் மிஸ் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டம். ஓகே, இதுல தான் முக்கியமான ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் இங்க இருக்கும். இந்த வார்த்தை எந்த 5 ஆண்டு திட்டத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 9th 5-year plan, அதாவது ஏக்கு 4. இப்போ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் இயர் படிச்சுக்கணும். இதுல இருந்து பார்க்கும்போது 97 இருந்து 2002. சரிங்களா? 2002. அடுத்து 2002 இருந்து 2007. அடுத்து 2007 இருந்து 2012, 2012 இருந்து 2017 வரைக்கும். ஆனால் இடையிலே ஸ்டாப் பண்ணியிருப்போம். இதுதான் 5 ஆண்டு திட்டத்துடைய காலம். ஓகே, இதுதான் கடைசி 5 ஆண்டு திட்டம். பாதிலே ஸ்டாப் பண்ணியிருப்போம். 9வது 5 ஆண்டு திட்டத்தோட தான் இந்த சமூக நீதி என்கிற வார்த்தையும், சமூக நீதியுடன் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது 5 ஆண்டு திட்டம் 11-12. இதுல
12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கை தான் வந்து 8% ஜிடிபி தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் இலக்கு அது அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதில் 12வதுக்கு 8%. அப்போ ஏக்கு 4, டிக்கு 1 அதை மேட்ச் பண்ணி என்ன ஆப்ஷன் இருக்கு பார்க்கலாமா? ஏக்கு 4, டிக்கு 1 அதை மேட்ச் பண்ணோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4, 3, 2, 1, அதாவது ரிவர்ஸாக வருது. ஓகேங்களா? இது அப்புறம் வந்து 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி. அடுத்து அதே வளர்ச்சி தான், நீடித்துங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா, சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க. 12வதுக்கு 8% வளர்ச்சி. சரிங்களா? ரைட், இதுதான். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்து எப்போ எப்படி நம்ம லாஸ்ட் ஒரு 4 5 இயர் பிளானோடைய அப்ஜெக்டிவ் பார்த்தோமோ, இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 5 இயர் பிளானோடைய அப்ஜெக்டிவ் பார்க்குறோம். ஓகே, நான் சொன்னேன் முதல் ஐந்தாண்டு திட்டம் எதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன் சார் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை 300 ஆண்டுகள் ஆண்ட பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, நம்ம கிட்ட இருந்து வரி மட்டும் தான் வசூல் பண்ணாங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய விவசாய முறையும் கால்வாய் பாசன முறையும் சீரமைக்கல. ஓகே, அதனால என்ன விளைவானது? மிகப்பெரிய பஞ்சம். ஓகேங்களா? பசி. ஓகே, விவசாயம் சீரழிவு எல்லாமே ஏற்பட்டது. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா விவசாயம், நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் விவசாயம் தான் முதுகெலும்பு. ஏன்னா அதுதான் வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் படுத்தலாம்னு சொல்லிட்டு முதல் ஐந்தாண்டு திட்ட நோக்கமே என்னன்னா அக்ரிகல்ச்சர் தான். விவசாயம் சம்பந்தம் எல்லா விஷயமும் டேம கட்டு சொல்றாரு நேரு. ஓகேவா? நவீன இந்தியாவுடைய கோவில் என்று அழைக்கப்படக்கூடியது டேம் தான், அணைகள் தான். ஓகேடா? மாடர்ன் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது டேம் தான். ஓகேடா? அப்படி டேம கட்டு அக்ரிகல்ச்சருக்கு என்னதான் செய்யணுமோ எல்லா விஷயத்திலையும் டேம கட்டு. ஓகேதா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன்னா இந்த சைடு வந்து நம்மளுடைய இந்த சைடு நிறைய ஃபேக்ட்ரி, அடுத்த 5 இயர் பிளான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் உண்டு பண்ணு. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக. அப்போ செகண்ட் 5 இயர் பிளான்ல ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகேவா? செகண்ட் 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஓகே, இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணுற போதும் ஓகே அது ஈஸியாக தான். மெயினாக ஐந்தாவதுக்கு ரிமூவல் பாவர்ட்டி. ஓகே, அப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1. ஏக்கு 3, பிக்கு 1 ஆப்ஷன் பண்ணோம்னா சி ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 3, 1, 4, 2 இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். அப்போ 4வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th சிக்கு வந்து 5th 5 இயர் பிளானுக்கு ரிமூவ் ஆஃப் பாவர்ட்டி, 6th 5 இயர் பிளான்ல வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி. ஓகே, இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஒரு வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேதா? இந்திரா காந்தி தலைமையில் ஸ்லோகன் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து சொன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. மாதிரினா அதை ரெடி பண்ணவர். ஓகே, அதை ப்ரிப்பேர் பண்ணவர். அப்போ 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி என்ன, யாருடைய அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படி கேட்கிறாங்க. பிசி மஹலனோபிஸ் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அடிப்படையிலானது தான் 2வது ஐந்தாண்டு திட்டம். ஹாரட் டோமர் இருக்கார் பாருங்க, டோமரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல திட்டத்துக்கு பயன்படுத்துவோம். ஆனா இங்க வந்து ஒருத்தருடைய பெயர். ஓகேங்களா? இவர் ஒரு எக்கனாமிஸ்ட். இவருடைய மாதிரி தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி. ஓகேங்களா? இது பிசி மஹலனோபிஸ் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 2வது ஐந்தாண்டு திட்டம். அதே மாதிரி இந்த 20 அம்ச மாதிரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கீம். சரிங்களா? 1975 வெளிவந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். இதன் அடிப்படையில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து இந்திரா தலைமையில கொண்டு வந்துருப்பாங்க. ஓகே, ஃபேமஸானது ஒன்று. ரைட், இப்போ மாதிரிகளை பார்த்துக்கணும். ஓகேங்களா? 2வதுக்கு பிசி மஹலனோபிஸ். இந்த பிசி மஹலனோபிஸை பற்றி சொல்லும்போது இவர் தான் இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. இவருடைய பிறந்தநாள் ஜூன் 29 தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து புள்ளியியல் தினமாக கொண்டாடுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? The aim of the second 5 year plan ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒன்று. நம்ம ஆல்ரெடி இந்த மேட்ச் ஃபாலோயிங் பார்த்துருந்தோம். 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவான தொழிலக வளர்ச்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மையை பெருக்கியாச்சு, ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்தாச்சு. அப்போ அந்த வேளாண்மை ரா மெட்டீரியலை வச்சு அடுத்த கட்டமாக எந்த கண்ட்ரியில ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி இருக்கோ அதுதான் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வளர்ந்த நாடுகளுக்கு உதாரணமே அந்த நாடுகளில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கணும். அப்போ தொழிற்சாலை இருந்தால் தான் அந்த நாடு வளர்ந்த நாடு. அப்போ தொழிற்சாலையை நம்ம ஊர்லேயும் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான தொழிற்சாலையான இரும்பு மற்றும் எஃகு ஆலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாதான் அது சமயம்னா இரும்புங்கிறது பேசிக்கான ஒன்று, அதை வச்சாதான் எல்லா மிஷின் உருவாக்க முடியும். அப்போ அந்த ஃபேக்டரியை கொண்டு வருவதற்காக எல்லா நாடுகளிடையும் பாருங்க, நம்முடைய பாரத பிரதமர் யாரு, நம்மளுடைய நேரு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காலங்களில் எல்லா நாடுகளிடையும் உதவி கேட்டிருக்காங்க. எல்லாரும் செஞ்சாங்க. ரஷ்யா,
அமெரிக்கா, ஜப்பான், ஓகேங்களா, இந்த சைடு ஜெர்மனி, நம்மளை ஆண்ட இங்கிலாந்து கண்ட்ரி எல்லாருமே உதவி மூலமாக நம்ம ஊரில் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேக்ட்ரிஸ் கட்ட ஆரம்பிச்சோம் வெளிநாடுகளுடைய உதவி காரணமாக. ஓகேங்களா, பிலாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில், அப்புறம் துர்காப்பூர், இங்கே எல்லா இடத்துலையும், அப்புறம் வந்து கர்நாடகாவில், அப்புறம் நம்மளே ஓனாக நம்ம ஊர்லேயும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கர்நாடகாவில் பத்ராவதியாக இருக்கட்டும், நம்ம ஊரில் சேலம் செய்து கம்பெனியாக இருக்கட்டும், நம்ம ஓனாக கிடையாது, அதான் லேட்டராக இப்போ கிடையாது. ஓகே, ஆனால் தொடக்க காலத்தில் வெளிநாடுடைய உதவி காரணமாக இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறைய உருவாக்கப்பட்டது 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய அடிப்படையில். சரிங்களா, அடுத்து 11வது திட்ட காலத்தில், அதாவது அவங்களே ஏர் சொல்லிட்டாங்க, டேஸ் அளவு எண்ணிக்கையில் வேலையற்றவர்களை பின்னணியை கொண்டிருந்தனர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது இப்படிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு 5 ஆண்டு திட்டத்துடைய மாதிரி வேலை வாய்ப்பு இதெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி, திருப்பியும் கேட்குறாங்க. அதுக்குன்னு அதை படிக்க முடியக்கூடாது. இப்போ கேட்குற ட்ரெண்ட் என்னன்னா, அதுக்குரிய முக்கியமான விஷயத்த கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்படி கேட்டதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் ஆண்டு திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வறுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வறுமை எந்த அளவு குறைக்கணும், எத்தனை மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கணும் அப்படின்னா, டேஸ் அளவு எண்ணிக்கையில் வேலையற்றவர்களை பின்னணி குறைக்கணும் அப்படின்னா 37 மில்லியன், மில்லியன்னா 10 லட்சம். ஓகேங்களா, இப்போ 37 மில்லியன் மக்கள் தொகைங்கிற அளவுல வேலையற்ற திறமையை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து ஜவஹர்லால் நேருடைய கூற்றுப்படி, நேரு நம்ம இந்தியாவை கட்டமைப்பதில் மிகப்பெரிய ஆழப்பெரு பங்கு கொண்டவர் நேரு தான். அவருடைய கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னதுதான் கனரக தொழில்கள், ஓகே, ஃபேக்ட்ரிஸ், ஓகே, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய பெல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் கனரக தொழில்கள் சொல்லுவாங்க, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்தியாவோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. அதனால தொடக்க காலத்தில் இந்த இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆசை தான் போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, ரீசெண்டாக சந்திராயன் 3 அப்படின்னா அந்த ஆதித்ய L1 அனுப்புனாங்க. அதுக்குரிய முக்கியமான ஒரு இன்ஜினை வடிவமைத்த ஒரு கம்பெனி, அதான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கம்பெனி நினைக்கிறேன். அந்த கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு லாஸ். கம்பெனி வேலை பார்க்கணும் இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 மாசமா சம்பளமே போடலையாமா, அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி தான், ஆனாலும் ஒரு காலத்துல நல்லா இருந்தாலும் இப்பதான் வந்து ஹெவி லாஸ்ல போயிட்டு இருக்குது. சரிங்களா, ரைட். எனிவே அதான் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது கனரக தொழில்கள் தான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக பயனுள்ளதா இருக்கும் சொல்றாரு ஜவஹர்லால் நேரு கூற்று. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோம். 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளவு வச்சிருந்தோம்னா 8% வச்சிருந்தோம். ஓகேங்களா, ரொம்ப அதிகம் தான். ஆமா சார், 8%. ஆனால் ஏன்னா இப்போலாம் வந்து நம்ம எல்பிஜி கொண்டது நம்மளுடைய வளர்ச்சியில் இப்போ கூட 7, 6, 7, 8 இந்த மாதிரி தானே இருக்குது. ஏன் வளர்ச்சி சதவீதம் அதிகம். ஓகே, வளர்ச்சியோட வேகம். ஆனால் தொடக்க காலத்தில் அவ்வளோ இருக்காது. 4, 5, 3, 2 எல்லாம் கூட அடைஞ்சிருக்கும் ஜிடிபியோட வளர்ச்சி. இப்போ பாருங்க, 2வது வளர்ச்சி இலக்கு என்ன கேட்பாங்க, 4.5. இந்த வளர்ச்சி இலக்கு எல்லாத்துலையும் பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, அதான் நீங்கள் சிம்பிளா நோட்ஸ் எடுத்து ஒரு டேபிள் போட்டுருணும். ஓகேங்களா, ஒவ்வொரு 5 இயர் பிளான் 1, 2, 3 எல்லாத்தையும் போட்டு அது யாருடைய மாதிரி மாடல், ஓகே, அதோடைய எய்ம் என்ன, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது கொண்டு வந்த ஸ்கீம் என்ன, மெயினாக இங்கேயே இயர் போட்டுருணும், எந்த வருடம் டு எந்த வருடம், அப்புறம் வந்து அது தொடர்பான இலக்கு, அது எவ்வளவு அடைந்தது, எல்லா விஷயங்களையும் அப்படியே போட்டு வச்சிடணும். சரிங்களா, எடுத்து போலாமா. 108க்கு அப்புறம் 109வது கொஸ்டின். கொஸ்டின் 2 தடவை ரிப்பீட் ஆகிடுச்சு. 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி வந்து PC மஹல்னோபிஸ் இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, ரிப்பீட்டாக இருந்தது. ஓகே, அடுத்து வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் தங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறைகள். சிலபஸ்ல நம்ம நிதி ஆயோக் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, நிதி ஆயோக். அப்போ நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் எதுக்காக சார் நிதியை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நிறைய முரண்பாடு, நிறைய ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் 2014 ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, திட்டக்குழுவை ஒழித்து கட்டி விட்டு, ஓகேங்களா, அதற்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அது என்ன சொல்றாங்க, வளர்ச்சி திட்டங்களுக்காக அவங்க என்ன கூட்டாட்சியை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது, புக்கில் அந்த பாயிண்டே இருக்குது. என்ன அப்படின்னா, போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சியான முறை. அதாவது மாநிலங்களுக்கு இடையே போட்டியும் இருக்கணும், அதனால கூட்டுறவு இருக்கணும். அதுதான் காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான ஒரு எய்ம். சரிங்களா, ரைட். அடுத்து கோவிட் டைமில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது COVID-19 பரவலுக்கு பிறகு
the startups under the big privatization push after the COVID-19 pandemic are called. அதாவது COVID-19 பரவலுக்கு பிறகு பெரிய தனியார் மயமாக்கல் உந்துதல் உருவாக்கிய தொழிற்சாலைகளின் பெயர் என்ன? இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன? அதாவது ஸ்டார்ட் அப் அப்படின்னா தொடங்கக்கூடிய நிறுவனங்கள். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 years 10 years அந்த டைம்ல வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நல்லா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அந்த டைம்ல புதிய பிஸ்னஸ் ஐடியா. ஓகே, அதான் ஸ்டார்ட் அப். ஓலோ காரு, ஓகேங்களா, டாக்ஸி தான் சொல்லுவாங்களா, ஓலோ டாக்ஸி, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப். இப்போ இருக்குது பைஜூஸ் கூட ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஓகேங்களா, எஜுகேஷன் செக்டார்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ பெரிய தனியார் மயமாக்குதல் உந்துதலாக இருந்தது என்ன? யூனிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் பெரிய அளவுக்கு தனியார் மயமாக்குதல் உந்துதலாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திட்டக்குழுவின் குறைந்த அளவு வேலை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள். அதாவது மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மினிமம் நீட்ஸ். ஓகேங்களா, மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் யூஸ்டு பை த பிளானிங் கமிஷன். அதாவது பிளானிங் கமிஷன்ங்கிறது திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திட்டக்குழு வந்து அவங்களுடைய மெயின் எய்மே 5 ஆண்டு திட்டங்களை ரெடி பண்றது. சரிங்களா, அது ரெடி பண்ணும்போது குறைந்த அளவு தேவை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணிருந்தாங்க. அதோடைய முக்கிய நோக்கமே மக்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள். அதாவது அது அந்த டைம்ல தான் வந்து இந்த பாவர்ட்டி லைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது. அதன் மூலமாக தான் இந்த ரேஷன் கடையில பொருட்கள் வழங்கக்கூடியது. அப்போ உணவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அப்போ எஜுகேஷனுக்காக எலமெண்ட்ரி எஜுகேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது ஆரம்ப கல்வியை இந்த திட்டத்தின் ஒரு நோக்கமாக இருக்குது. சரிங்களா, குறைந்த அளவு தேவை திட்டம். அடுத்து அடல் இனோவேஷன் மிஷன். அது திட்டக்குழு பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்ததுக்கு அப்புறம், பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு நிதி ஆயோக்கை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு சில ஸ்கீம்ஸை தான் நிதி ஆயோக் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, அவங்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2019 கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத். ஓகேங்களா, அதாவது எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50 கோடி மக்களையும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடல் இனோவேஷன் மிஷன். இந்த மாதிரி எல்லா ஸ்கீமும் நிதி ஆயோக்குடைய ஒரு மாதிரி அவங்களுடைய பிளானிங் தான். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க அடல் இனோவேஷன் மிஷன் வந்து யாருடைய திட்டமிடுதல் மாதிரி அப்படிங்கிறாங்க, நிதி ஆயோக் தான். என்ன சார் அடல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னா? இனோவேஷன் அப்படின்னா புதிதாக ஏதாவது வந்து கிரியேட்டிவாக ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுறது. அது வந்து இன்வென்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல அது வந்து தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு செலக்டிவாக ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா, அதில் வந்து எல்லா விஷயத்தையும் அது தொழிலாக இருக்கட்டும், எஜுகேஷன் இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த அடல் இனோவேஷன் மிஷன், நிதி ஆயோக்குடைய ஒரு மாதிரி திட்டம். அடுத்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக, நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொன்ன பாயிண்ட் தான். திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் நிதி ஆயோக். அதோடைய முதல் துணை தலைவர் யார்? அப்போதைய முதல் துணை தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் முதல் துணை தலைவர் தான். திட்டக்குழுவோடைய தலைவர் அப்படின்னு பார்க்கணும். அது யாரு? பிரதமர். சரிங்களா, துணைத் தலைவர் யாரு? அவர் வந்து வைஸ் சேர்மன் சொல்லுவோம், துணைத் தலைவர் சொல்லுவோம். அது கேபினெட்டால நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அவர் தான் ஃபுல் நேரமாக செயல்படுவார். அதே பேட்டர்ன் தான், மாறவே இல்லை. அதே பேட்டர்ன் தான் இங்க நிதி ஆயோக் அதுக்கும் இருக்குது. ஓகேங்களா, தலைவர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். துணைத் தலைவர் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டரால் நியமிக்கப்படுபவர் தான் துணைத் தலைவராக இருப்பாரு. அதுல முதல் நபர் தான் கேட்கிறாங்க, அரவிந்த் பணக்காரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவர் தான் வந்து முதல் நபராக இருக்கிறாங்க. இது வந்து சுரேஷ் டெண்டுல்கர், விஜய் கேல்கர், இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி திட்டக்குழுவில் மிக முக்கியமான மெம்பர்கள். இவங்கெல்லாம் ஒரு சில பேர் சேர்மன். சுரேஷ் டெண்டுல்கர் தான் பாவர்ட்டி குழுவுக்கு கூட, ஒரு வறுமை குழுவுக்கு கூட ஹெட்டா இருந்திருக்காரு. சரிங்களா, அடுத்து நிதி ஆயோக் முதல் துணை தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ திருப்பி வந்ததுதான் அரவிந்த் பணக்காரி. அதாவது 2015 தான் உருவாக்கப்பட்டது. அந்த 2015 டைம்ல தான் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முதல் தலைவர் அதுதான். இப்போ முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பணக்காரியா, முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். இப்போ வரைக்கும் அவர் தான். அடுத்து பிரதமர் மாறினால் மட்டுமே தான் அது வரப்போகுது. இப்போ கடைசி திட்டக்குழுவோடைய கடைசி தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவரும் பிரதமர் மோடி தான். ஏன் அப்படின்னா அவர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த திட்டக்குழுவை ஒழிச்சு கட்டினாங்க. சரிங்களா, முதல் திட்டக்குழுவோடைய முதல் தலைவர் தான் ஜவஹர்லால் நேரு. அவர் டைம்ல உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி இந்த முதல் கடைசி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஒரு தடவை குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக்ஸ்ல எல்லாருமே தப்பு பண்ணாங்க. சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் தப்பு பண்ணாங்க. என்ன, நிதி ஆயோக் இதுல
நிதி அப்படிங்கிறதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, விரிவாக்கம் என்ன, எல்லாரும் ஈஸியா என்ன சார் N ஃபார் I ஃபார் T ஃபார் போட்டாலும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் I ஃபார் அதான் நிறைய பேர் தப்பு விட்டாங்க. அதாவது நீ எதை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஓகேங்களா, அதனால இந்த டெக்னாலஜி வரதான் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு வராது. அப்போ ஏயா சியா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நேஷனல் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இங்க இந்தியா டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வராது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதை இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும்னா இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டிடியூஷன் வைக்காம இன்ஸ்டிடியூட் அப்படின்னு வச்சா கூட கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, நல்ல கவனிச்சுக்க, இந்த வார்த்தை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அடுத்துதான் இந்தியா. இன்ஸ்டிடியூஷன் தான், இன்ஸ்டிடியூட் கிடையாது. சரிங்களா, NIT அது தமிழ்ல பார்க்கும்போது மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுதான் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டங்களை தாண்டி இப்போ நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், அதுக்காக தான். அடுத்து மேட்ச் த லிஸ்ட் 1 and list 2. Select the correct answer using the codes given below. ஓகேங்களா, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 MN ராய், அதாவது ஒருத்தருடைய பேரை வச்சு மேட்ச் பண்ணணும். MN ராய் திட்டமிடுதல் ஃபர்ஸ்ட் திட்டமிடுதல் ஆரம்பிச்சது விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தலைமையில தான் இந்த திட்டமிடுதலை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1934 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து நிறைய பேர் போடுவாங்க, நேரு, பம்பாய் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் வருவாங்க. அதுல MN ராய் ஒருத்தர். MN ராயோட திட்டமிடுதல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, MN ராய் வந்து ஹிஸ்டரியிலையும் வருவார், பாலிட்டிலையும் வருவார், எக்கனாமிக்ஸ்லேயும் வருவார். சரிங்களா, முக்கியமானவர். அடுத்து ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் SN அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. SN அகர்வால் தான் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் சொல்லுவாங்க. இவர் வந்து காந்திய திட்டமிடுதல். 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது 1940 பம்பாய் திட்டம். ஓகேங்களா, 1940 கொண்டு வரப்பட்டது பம்பாய் திட்டம். மேட்ச் பண்ணோம்னா 312 MN ராய் மக்கள் திட்டமிடல் 312 இதாக இருக்கு. பி ஆப்ஷன் பி. சரிங்களா, மேட்ச் தான் ஃபாலோவிங் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம அதை அணுகிறத பொறுத்து தான். சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் நம்ம பார்த்தோம். நிதி ஆயோக்குடைய சேர்மன் தலைவர் யார் அப்படி கேட்குறாங்க. இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய முதல் தலைவராக இருப்பார். இப்போதைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஓகே, நிதி அமைச்சரோ குடியரசுத் தலைவரோ இது கிடையாது. சரிங்களா, பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். நிதி ஆயோக் நிறுவப்பட்டது, திட்டக்குழுவை 2014 ஆகஸ்ட் மாதமே ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. எதை, திட்டக்குழுவை. ஓகேங்களா, அதை ஒழிச்சு கட்டிட்டு அடுத்து உருவாக்கப்பட்டது ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். சரிங்களா, 2015 ஜனவரி 1 உருவாக்கியிருப்பாங்க. இன்று வரும் செயல்பட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா கேள்விப்படுவீங்க. ஓகே, எப்படி பிளானிங் கமிஷன் திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பு இருந்ததோ அதே மாதிரி NDC அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நேரு டைம்ல உருவாக்கப்பட்டது. தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதுக்கு பதிலாக இப்போ எந்த அமைப்பு கொண்டு வரல, ஒழிச்சு கட்டியாச்சு. ஆனால் அது என்ன அமைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 6, 1952 உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான இயரை பத்தி கேட்கிறாங்க பாருங்க. இதை சிம்பிளானதை மேட்ச் பண்ணும். சரியா, நம்ம இந்த நிதி ஆயோக் எப்போ உருவாக்கப்பட்டது இப்போதான் பார்த்தோம், 2015. சரிங்களா, அதாவது ஏக்கு வந்து 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதார் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1999 கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் சட்டம் சரி மாற்றி சொல்ற பாருங்க. நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது 2015. சரிங்களா, அதாவது பிக்கு வந்து 3. அதை மேட்ச் பண்ணோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆதார் சட்டம் வந்து 2016 தான் கம்பல்சரி மேண்டேட்டரியா மாத்தினாங்க. பேங்க்ஸுக்கு, பேன் கார்டு எல்லாத்துக்கும் ஆதார் கம்பல்சரியா மாத்தினது 2016 ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அடுத்து IRDA, அதாவது IRDAனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு பாடி இருக்குது. அதோடைய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1999. இது புக்லேயே இருக்குது இந்த சட்டம் வந்து. ஓகே, இது IRDA ஆக்ட் சொல்லிட்டு 1999 கொண்டு வந்திருப்பாங்க, புக்ல இருக்குது. ட்ராய் சட்டம் 1997. ட்ராய் எதுக்காக அப்படின்னா அந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. நம்மளுடைய சிம் கார்டு இந்த 5G 4G ஏற விடுவாங்க பாருங்க, இவங்க தான். சரிங்களா, அப்போ மேட்ச் பண்ணும்போது 4, 3, 2, 1. அடுத்து தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் எப்படி கேட்குறாங்க பாருங்க. எப்படி இந்தியா லெவலில் திட்டக்குழு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில திட்டக்குழு. ஓகேங்களா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாகவே திட்டக்குழு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டு எப்படி வந்து தேசிய அளவில் திட்டக்குழு தலைவர் வந்து பிரதமராக இருக்காரோ தமிழ்நாட்டுடைய திட்டக்குழு தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர். ஓகேங்களா, முதலமைச்சர். ஓகேங்களா, இவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய திட்டக்குழுவுடைய
சேர்மனாக இருப்பார், தலைவராக இருப்பார். அதே மாதிரி துணைத் தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக கவர்மெண்ட் ஏற்றதுக்கு அப்புறம் இந்த திட்டக்குழுவோட இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் வந்து நியமனம் பண்ணாங்க. ஓகே, இதான் ஃபேமஸ் ஆனவர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் துணைத் தலைவராக டாக்டர் ஜெயராமன் அவரை வந்து நியமிச்சாங்க. ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா? நிறைய டிவி டிபேட்களில் பேசுவார். ஓகே, ஒரு சமத்துவ பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரு நபரை வந்து நியமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸான ப்ரொஃபஸர் சுல்தான் இஸ்மாயில் நினைக்கிறேன். ஓகே, அவர் கூட ஃபேமஸானவர். இந்த இயற்கை வேளாண்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு மெம்பராக. அப்புறம் வந்து நம்மளுடைய டாக்டர் ஒருத்தர் சிவராஜ். ஓகேங்களா? இந்த சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு இருக்கும்ல, அதோடைய டாக்டர் அவர் வந்து ஒரு உறுப்பினராக வச்சுருந்தாங்க. முக்கிய உறுப்பினராக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நிதி ஆயோக். ஓகேங்களா? பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு. சரியான கூற்றம் தான். நிதி ஆயோக்கின் நோக்கம் என்ன? நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சி. கரெக்டு தான். இந்திய பிரதமர் அதிகாரப்பூர்வ தலைவர். கரெக்டு தான். நிதி ஆயோக்கில் 8 முழுநேர உறுப்பினர்கள். தவறு. ஓகேங்களா? பிளானிங் கமிஷன் வந்து 8 இருந்தாங்க. இதில் அப்படி கிடையாது. 4+1 கிட்டத்தட்ட 5 மெம்பர்ஸ் தான் முழுநேர உறுப்பினர்கள். அப்போ எது கரெக்ட்னா 1, 2 மட்டுமே சரி. இந்தியாவில் பிளானிங் போடுறதுல ஃபர்ஸ்ட் அந்த பிளானிங்க்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. விஸ்வேஸ்வரையா 1934ஆம் ஆண்டிலிருந்து. சரிங்களா? விஸ்வேஸ்வரையா அப்படி ஒரு நபர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல் வடிவத்தை திட்டக்குழுவிற்கான ஒரு செயல் வடிவத்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவர் எழுதின புக்கு தான் ஒன்று சொல்லுவாங்க, பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா. பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே எழுதியிருப்பார். அதுதான் இந்த இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணுங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். முதலாவது தொழிற்கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது ஒவ்வொரு தடவையும் தொழிற்கொள்கைகள் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நேரு தலைமையில் 1948 கொண்டு வரப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து 1956 வந்தது. அடுத்து 1977, அடுத்து 1980களில், அடுத்து புதிய தொழிற்கொள்கைன்னு சொல்லிட்டு 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி, அது அந்த எல்பிஜி அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இந்த இயர் பார்த்துக்கணும், எந்த இயர் தான். சரிங்களா? எந்த இயர் தான் தொழிற்கொள்கை கொண்டு வரப்பட்டது. அடுத்து பம்பாய் பிளான். இப்போ நம்ம பார்த்தோம்ல, மேட்ச் த ஃபாலோயிங் வந்தது. அதாவது 1934 விஸ்வேஸ்வரையா கொண்டு வந்திருப்பார். திட்டமிடுதல் வேணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பம்பாயில் ஒரு 8 பெரிய தொழில் அதிபர்கள். ஓகேங்களா? எல்லாரும் சேர்ந்து பம்பாயில் 1940 ஒரு பிளானிங் போட்டு பிரிட்டிஷ்ட கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் 8 தொழில் அதிபர்கள் அவங்க கொண்டு வந்தது தான் இந்த பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பின்வரும் எந்த பொருளாதாரத்தின் சிறப்பு அம்சம் அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. எது சார் சிறப்பு அம்சம் அல்ல அப்படின்னா, அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 11th புக்கில் ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி அப்படிதான் லெசன் பேரு. ஓகேங்களா? அதை படிக்கும்போது நீங்கள் அதோட இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதோடைய பலம் பலவீனம், என்ன மாதிரி இந்தியா இருக்குது, இந்தியா எந்த அமைப்பில் மெம்பராக இருக்குது, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்க, அதிக தனிநபர் வருமானம், ஹை பெர் கேபிட்டா இன்கம். கண்டிப்பாக வந்து என்னது இது நமக்கு வந்து ஒரு இதுதான். அடுத்து அதிக நுகர்வு அளவு, மிதமான பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து குறைந்த அளவு நகர்மயமாதல். இது எல்லாமே நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கனாமியோட ஃபியூச்சர் தான். ஆனால் குறைந்த அளவு நகரமயமாதல் அப்படின்றது கிடையாது நமக்கு. சரிங்களா? ஏன் சார் கிடையாது அப்படின்னா, நம்ம ஊரில் அர்பனைசேஷன் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? அதிக தனிநபர் வருமானம், நம்ம அதுக்கப்புறம் வந்து அதிக நுகர்வு அளவு, மிதமான பொருளாதார வளர்ச்சி தான். ஆனால் குறைந்த அளவு நகரமயமாதல் இல்லை. ஓகே, அடுத்து இது பாருங்க. இது வந்து ஒரு டெஃபினிஷன் கொஸ்டின் வந்து குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி கொஸ்டின் அமையலாம். குரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இதை கொடுத்துருக்காங்க. வளர்ச்சிக்கும் மேம்பாடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார மேம்பாடுனா என்ன, ரெண்டு டிஃபரன்ஸ் தான். இப்போ வளர்ச்சினா என்னது, குவான்டிடேட்டிவ். ஓகேங்களா? அளவை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் மேம்பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அளவு, அப்புறம் வந்து அதோடைய அளவு. ஓகேங்களா? அளவு தாண்டி அதோடைய தரம் பேசப்படும். ஓகேங்களா? மேம்பாடு அப்படின்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஹெல்த் முன்னேறிருக்கு, இதெல்லாம் பேசணும். வளர்ச்சி என்பது வளரும் நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளுடன் தொடர்புடையது. கரெக்ட் தான். முன்னேற்றம் என்பது வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதார பிரச்சனைகள் தொடர்புடையது. இந்த ஸ்டேட் கரெக்ட் தான். இங்க தவறானதான் கேட்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, வளர்ச்சி என்பது அதிக உற்பத்தி குறிக்கிறது. கரெக்ட் தான். வளர்ச்சினா அதிக உற்பத்தி. ஆனால் முன்னேற்றம் என்பது உற்பத்தி அதிகரிப்பு, உற்பத்தியாகும் பொருளின் வகையை குறிப்பிடுறது. அப்படி கிடையாதுப்பா. ஓகேங்களா? முன்னேற்றங்கிறது வந்து பொருள் உற்பத்தி அதிகரிப்பும் பண்ணணும், அதோடைய தரத்தையும் பேசணும். அதான் வாழ்க்கை தரம்.
ஓகே, எஜுகேஷன் அதெல்லாம் பேசுது பாருங்க. வளர்ச்சிங்கிறது எண்ணிக்கை அடிப்படையிலானது, ஆனால் முன்னேற்றது தரம் அடிப்படை. கரெக்டு. ஓகே, வளர்ச்சி குறுகிய நிறையுடையது. எஸ், குறுகிய நிறை தான். திடீர்னு வளர்ச்சி கம்மியாகலாம், ஆனால் முன்னேற்றம் நல்லா அமைஞ்சிட்டோம்னா அது வந்து கம்மியாகாது. எஜுகேஷன் நல்லா கொடுத்து, இப்போ அமெரிக்கா அந்த நிலையில தான் இருக்காங்க, நல்ல டெவலப்மெண்ட். ஓகே, நல்லா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் அவங்க வந்து சரிஞ்சாலும் பெரிய அளவுக்கு சரிவாக இருக்காது. 2வது 5ஆண்டு திட்டம் தொடர்பான தவறானது கேட்குறாங்க. திட்டத்துடைய காலம் என்ன? 56 to 61. கரெக்ட் தான். ஓகே, 51 56 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். பிசி மதனோபிஸ் தான் முதல் மாதிரி, அது அவருடைய மாதிரி. நாட்டின் தொழில்துறை முன்னேற்றம் தான் பங்கேற்றாங்க. திட்டத்துடைய வளர்ச்சி இது கிடையாது. நம்ம 4.5 பார்த்தோம்ல, இது கிடையாது. இதுதான் தவறானது. சரிங்களா? 4.1 கிடையாது, 4.5 தான் அவருடைய வளர்ச்சி விதத்தை அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சி விதத்தை 4.5 தான் அடைய முடியலை. சரிங்களா? அடுத்து பெரும் அந்த நிலை 1920களில் அமெரிக்கா அட்டாக் ஆனதுனால உலகமே அட்டாக் ஆனது. அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய விஷயம் தான் உலக பெரும் மந்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? அதே 2010 நடந்திருக்கும். சரிங்களா? பெருமந்தம், கிரேட் டிப்ரெஷன் 2010 தான். 1920ஓட 2010 தான் அதிகமாக பேசுவாங்க. அந்த டைமில் உலக பெருமந்தம் நடந்தது. அது காரணம் என்ன? அது யாரால சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு எந்த நிலையும் போது மக்களின் தேவைகளை பதிலளிக்க தவறியது அப்படிங்கிற முதலாளித்துவ முறை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் தான் ஃபேமஸ், ஒன் ஆஃப் த கிரேட் சக்ஸஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு வச்சாம்பாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன ஆச்சு? பொருளாதாரம் சரிஞ்சது. உலக கேபிட்டலிஸ்ட் எல்லா பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சது, இந்தியா முதற்கொண்டு. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் சமாளிச்சிட்டோம் நம்ம. ஆனால் அமெரிக்காவில் பெரிய அடி. அதில் வந்து முதலாளித்துவத்தை ஒரு கேள்விக்குறியானது. அதுதான் அந்த இடத்துல தான். அடுத்து பாருங்க, 5 இயர் பிளான்ல கட்கில் மாடல் 3வது 5ஆண்டு திட்டத்துடைய மாதிரி அப்படி சொல்றாங்க. கிடையாது, தவறு. ஓகே, கட்கில் மாடல் 3வது திட்டம் கிடையாது. கர்வி ஹட்டாவோ இன்ட்ரடியூஸ்ட் 5th 5 இயர் பிளான் தான். சரியா? 6th கிடையாது, 5வது 5ஆண்டு திட்டம் தான். புக்கில் கூட 6th இருக்கும், ஆனால் தவறு. புக்கில் தெரிந்தா கூட தவறு தான், திருத்திக்கோங்க. 5th 5வது 5ஆண்டு திட்டம் தான் கர்வி ஹட்டாவோங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ இன்கரெக்ட், ரெண்டுமே இன்கரெக்ட், தவறு. அடுத்து காந்திய பொருளாதார சிந்தனை. நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு லெசனே இருக்கும், காந்திய பொருளாதாரத்தில் ஒரு டாப்பிக்கே இருக்கும். சரியானது. கிராமங்கள், காந்தினாலே கிராமம் 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 சொல்லுவார். தன்னிறைவு பெற்று முன்னேற வேண்டும் என்ன அவர் விரும்பினார். கரெக்டு. இயந்திரங்கள் ஒரு பெரும் பாவம் சொன்னார். எஸ், 100% கரெக்ட். ஓகேங்களா? அதாவது மிஷின்ஸ் ஆர் சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய பாவம் என காந்தி வர்ணித்தார். ரெண்டுமே கரெக்டு. சரியானது என்ன கேட்குறாங்க? ரெண்டுமே சரிதான். இங்கே காந்தியோடைய கூற்றுப்படி பொருளாதார சிந்தனை அடிப்படையில் கிராம தன்னிறைவு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவாங்க. அடுத்து கீழ்கண்ட நிதி ஆயோக்குடைய செயல்பாடு, அதோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்டே பார்த்தோம், கூட்டுறவு போட்டி அடிப்படையில் கூட்டாச்சு. கரெக்டு தான். நாட்டின் நிகழ்ச்சியினர்களே பங்கு, எல்லாரையும் அதோடைய ஹார்மனைசேஷனை உண்டு பண்ணணும். கரெக்டு தான். அடுத்து நிபுணர்கள் கூட்டமைப்பு, நெட்வொர்க் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். உகந்ததை எல்லாரையும் அதுக்குள்ளே கொண்டு வரணும், உகந்ததாகுது ஹார்மனைசேஷன். எல்லாமே கரெக்டு தான். ஆல் தி அபோவ் எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அடுத்து சலுகை சார் அப்படின்னா குரோனி கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது தான் இந்த சலுகை சார் முதலாளித்துவம். இதில் சில மக்கள் மட்டுமே முன்னேற்றத்தின் பலன்களை கூடுதலாக பெறுவார்கள். எஸ், எங்கே தான் முதலாளித்துவம் இருக்குதோ அங்கே வந்து எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் போய் சேராது. ஆனால் சமதர்ப்பத்தில் எல்லாருக்குமே போய் பெனிஃபிட் சேரும், ஆனால் இங்கே அப்படி சேராது. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. கரெக்டு தான். வளர்ச்சியில் ஏழை மக்கள் பங்கேற்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அவங்க பங்கேற்பது இல்லை தான். ரெண்டுமே ரைட்டு. ஏன்னா வந்து முதலாளித்துவத்து பொருளாதாரத்தில் தான் பெரிய அளவுக்கு முதலாளிகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ரெண்டுமே சரி. சரிங்களா? அடுத்து எம்என் ராய் பிளான், எஸ்என் அகர்வால், ஜவஹர்லால் நேரு, ஜேபி நாராயணன், இதோடைய மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் நம்ம பார்த்துருந்தோம். பீப்புள்ஸ் பிளான் என்ன சொன்னோம்? எம்என் ராய் பீப்புள்ஸ் பிளான். எஸ்என் அகர்வால் சொன்னோம், காந்தியன் பிளான் சொன்னோம். ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளானிங் கமிஷன். ஜேபி நாராயணன் லாஸ்ட்டாக போடுவார் 1950. ஓகேங்களா? சர்வோதயா திட்டமிடுதல் அப்படி சொல்லுவாங்க. மேட்ச் பண்ணும்போது எம்என் ராய்க்கு பீப்புள்ஸ் பிளான் 2, அடுத்து வந்து 4, 2 4 இருக்கா? எஸ், 2 4 3 1 ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து நிதி ஆயோக் பற்றி கரெக்டானது கேட்குறாங்க. எஸ், கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்டு 2016 இல்லை, திருப்பி சொல்கிறேன் 2015 கண்டிப்பாக. அப்போ இது தவறு. நிதி ஆயோக்குடைய வணிக தொழில்துறையின் கீழ் வருது. ஐயோ, அப்படிலாம் கிடையாது. ஓகே, எந்த மினிஸ்ட்ரி கீழையும் நிதி ஆயோக் கிடையாது, ஒரு அட்டானமஸ் பாடியாக செயல்படும். நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் சொல்கிறாங்க. நிதி ஆயோக் வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங், நாம சொன்ன இன்ஸ்டிடியூட் கிடையாது, இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? நிதி ஆயோக் சிந்தனை களஞ்சியமாக செயல்படுது. 100% உண்மை. அதனால தான் நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு திங்க் டேங்க், சிந்தனை களஞ்சியமாக இருக்கும். டி தான் ஆப்ஷன். கரெக்டானதாக கேட்குறாங்க. ஆமாம், சரியானது கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி இதுக்கு, டெல்லி. இந்தியா வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பாருங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி
பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3ல இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா வந்து முதல் 3 இடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இது ஒன்று. சரிங்களா? நிறைய இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? மக்கள் தொகையில் ஒன்று. ஓகே, அது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3வது இடத்துல இந்தியா இருப்பாங்க. இடத்துல சைனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல இந்தியா இருப்பாங்க. சரி, ஆனால் 5வது பிளேஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல தவறு. இந்தியா G7 நாடுகளில் ஒரு கண்ட்ரியா? ஐயோ கிடையாதுப்பா. G7 நாடுகள் டாப் மோஸ்ட் கண்ட்ரி தான் இருந்தாங்க. நம்ம தான் என்னதான் பொருளாதாரத்தில் நம்ம 5வது இடமாக இருந்தாலும் G7 தான் இடம் பெறல. G20 நம்ம மெம்பர் தான். தவறு. டீமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது மக்கள் தொகை பகுப்பு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு. 100% உண்மை. அடுத்த 10 வருஷம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? 15 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ தான் இந்தியாவில் இளைஞர்களுடைய சதவிகிதம் அதிகம். முதியவர்களுடைய சதவீதம் அதிகமாக இருந்தால் இந்தியாவில் அந்த குரோத் இருக்காது. சரிங்களா? ஜப்பான் எடுத்து பாருங்க. ஒரு காலத்தை எவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய வளர்ச்சி வெறும் 2%. ஏன்? எல்லாருமே முதியவர்கள், ஓல்டேஜ் பீப்புள். ஓகேங்களா? அதுதான். அப்போ நமக்கு இப்போதைக்கு மக்கள் தொகை பகுப்பு சாதகமாக இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரெடி. மீது 2 தவறு. 1, 2 மட்டும் தவறு. சரிங்களா? வீக்னஸ், இந்திய பொருளாதாரத்துடைய பலவீனம். சொன்னா பலம் பலவீனம் இருக்கும். அதிக மக்கள் தொகை பலவீனமா? ஆமாப்பா இருக்கான். வச 145 கோடி பேர் இருக்கான்ப்பா. இப்படிப்பா சமாளிக்கிறது முடியாதுதான், கஷ்டம்தான். ஒரு நெகட்டிவ். வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. எஸ், உண்மைதான். 100% வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலையில் இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வரி வசூல். என்னதான் வரிய ஜிஎஸ்டி அது இது கொண்டு வந்து இப்போ ஜிஎஸ்டி நிறைய வசூல் பண்ணாலும் நிறைய வரி வந்து எதிர்பார்த்த அளவுக்கும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுற அளவுக்கு வரி வசூல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் இன்கம் டேக்ஸ் வருமான வரிங்கிறது அவங்களுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 30% 40% வரி வசூல் ஆகுது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. லெஸ் தென் 10% தான் வருமான வரியில் ஜிடிபியில் வருது. அப்போது வரி வசூல் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. வேகமாக வளரும் பணிகள் துறை, இது பலவீனம் கிடையாதுப்போ, இது பலம். சரியா? இது பலவீனம் தான் கேட்குறாங்க. மக்கள் தொகை பகுப்பும் பலம் தான் இப்போதைக்கு. சரிங்களா? அப்போ இந்த 2 தவறு, இந்த 3ம் சரி இருக்கா? ஆப்ஷன் 1, 2, 3 சரி. சரிங்களா? ஏன்னா பலவீனம் தான் கேட்குறாங்க. எது கேபிட்டல் குட்ஸ்? இதை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்க. கேபிட்டல் குட்ஸ்னா அது நம்ம பணம் போட்டால் அதன் மூலமாக நமக்கு ஏதாவது வருமானம் வரணும். அந்த மாதிரி தான். காரில் பணம் போட்டால் வருமானம் வருமா? வாழ்கிறதுக்கு, நம்ம லைஃப்பை ஸ்டைலாக மாற்றுறதுக்கு. சிமெண்ட் மூட்டையில் பிளைவுட் அதெல்லாம் கிடையாது. இயந்திரங்கள் தான், மிஷின்ஸ். அதுதான் வந்து மூலதன பண்டங்கள். நுகர்வு பண்டம் அப்படின்னா மகிழுந்து, கார். அடிப்படை பண்டம்னா சிமெண்ட், வீடு கட்டுவதற்கு. இடைநிலை பண்டங்கள்னா பிளைவுட். ஓகே, அதான் ஒரு இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மூலதன பண்டங்கள்ல இயந்திரங்கள் சொல்லணும். இப்போ 4-3 ஆப்ஷன் இருக்கா? எஸ், 4-3 1-2 ஆப்ஷன் பி. சரிங்களா? பார்த்துக்கணும். இதுதான் பேசிக்கானது தான். இதுதான் நீங்கள் பேசிக்கான எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சீங்கன்னா போகிறதான். இந்த மாதிரி கொஸ்டின் அமையும். பச்சை காந்தி என்று அழைக்கப்படுவோர் யார்? பச்சை காந்தி என்று ஜேசி குமாரப்பாவை யார் அழைத்தார் அப்படின்னு கேட்பாங்க. பச்சை காந்தினா யார்? கிரீன் காந்தி, ஜேசி குமாரப்பா. டவுட் இல்லை, விளங்கணும். சரிங்களா? ஜேசி குமாரப்பா. அவர் அப்படி சொன்னது யாரு? மேலே இருக்காருங்க, ராமச்சந்திர குஹா. இவர் தான் சொல்லியிருப்பார். யார? ஜேசி குமாரப்பாவை கிரீன் காந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சர்வ சிக்ஷா அபியான், ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம். நம்ம ஸ்கூலில், நம்ம தொடக்கப்பள்ளியெலாம் படிச்சிருப்போம்னா, ஊராட்சி ஒன்றிய ஸ்கூலில் அருமையாக நம்ம சின்ன வயசில் கோல்டன் மெமரிஸ்லாம் நினைவுபடுத்தும் போது சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக இருந்திருப்போம். இப்போ அது இதுவும் படிச்சுட்டு இருக்கோம். சரி, பரவாயில்ல, நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க. சின்ன வயசில் அந்த ஸ்கூல் தொடக்கப்பள்ளியில் பார்க்கும்போது ஸ்கூலோடைய சுற்றுச்சூழலில் ஒரு வரைபடம், ஸ்கீமுடைய வரைபடம் வரைஞ்சிருப்பாங்க. என்ன ஸ்கீம் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் பார்த்தோம், ஆனால் பார்த்துருப்போம். சொல்லும்போது அது ஞாபகம் வரும் பாருங்க. ஒரு பென்சில், நட்ராஜ் பென்சில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது மேலே முன்னாடி ஒரு பெண் குழந்தை, பின்னாடி ஒரு ஆண் குழந்தை, டபுள்ஸ் போகிற மாதிரி, ஹாரி பாட்டர் மாதிரி பறந்துக்கிட்டு புக்கை விரிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்தோடைய நோக்கம், அந்த லோகோவாக இருக்கும். சரிங்களா? அதுதாங்க சர்வ சிக்ஷா அபியான். அந்த திட்டம் தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகேங்களா? 2002 1-2 அந்த ஃபினான்ஸ் இயரில் கொண்டு வந்திருப்பாங்க ஸ்கீம். இதெல்லாம் படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அதே ரைட் எஜுகேஷன் எப்போ கொண்டு வந்தாங்க சொன்னா, ஒவ்வொருத்தருடைய மாடல். ஓகேங்களா? விஸ்வேஸ்வரையா தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? விஸ்வேஸ்வரையா 1934. லாஸ்ட்டாக போட்டது தான் ஜேபி நாராயணன். ஓகேங்களா? அப்போ பிஏ பின்னாடி இருந்து வந்தோம்னா, ஓகேங்களா, பின்னாடி இருந்து வந்தோம்னா இதான் ஏபின்னு போடும். இது இருக்கிற ஆப்ஷன். அதாவது ஜவஹர்லால் நேரு 38, எஸ்என் அகர்வால் 44, ஓகேங்களா, விஸ்வேஸ்வரையா 34, ஜேபி நாராயணன் 1950. இன்னும் 2 மிஸ் ஆகுது. இதெல்லாம் அப்படி மட்டும் எம்என் ராய் ஒருத்தர். அப்புறம் வந்து நம்மளுடைய பம்பாய் திட்டம் 1940. மினிமம் இயர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங், முன்னோக்கு திட்டமிடுதல் அப்படின்னா
கொஞ்சம் நீண்ட கால திட்டமிடுதலுக்கு பேர் தான் முன்னோக்கு திட்டமிடுதல் சொல்லுவாங்க. 10 வருஷம் தான் முன்னோக்கு திட்டமிடுதலுடைய காலம். அடுத்து சமூக குறியீடு, சோசியல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. சமூகத்திற்கான ஒரு குறியீடு என்னது? சுகாதாரமா இருக்கணும், கல்வி இருக்கணும், உணவு இருக்கணும், துப்புரவு இருக்கணும், எல்லாமே. ஓகேங்களா? ஆல் தி அபோவ். நிதியை சொன்னோமா, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுவாங்க சொல்லிட்டு அவங்களுடைய திட்டங்கள் எதான்? அடல் புத்தாக்கம், இப்பதான் பார்த்தோம். அடல் இன்னோவேஷன் மிஷன் கரெக்ட் தான். ஆயுஷ்மான் பாரத் நான் சொன்னேன், மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். தேசிய மருத்துவ ஆணையம் வாரியம் கரெக்ட் தான். தூய்மை இந்தியா இயக்கம், ஓகே, இது மட்டும் வராது. ஏன் அப்படின்னா தூய்மை இந்தியா இயக்கம் வந்து 2014 கொண்டு வந்துருவாங்க. நிதியை கொண்டு வருவதற்கு முன்னாடியே ஸ்வச் பாரத், ஓகேங்களா? அது முன்னாடி வந்துடும். அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டும் வராது. இது 3 வரும். 1 2 3 ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி 1 2 3. தேசிய வருவாயை இரட்டிப்பாக்குதல் எந்த 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க. எந்த 5 ஆண்டு திட்டம்? தேசிய வருமானத்தை அப்படியே 2 மடங்கா மாற்றணும். 10வது 5 ஆண்டு திட்டத்தை பேசியிருப்பாங்க. தேசிய வருமானம் 2 மடங்கா மாற்றணும், வறுமையை குறைக்கணும், இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அந்த டைமில் நமக்கு நம்மளுடைய இன்கம் தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. சரிங்களா? 2000 வருடங்கள்ல. அடுத்து வறுமையின் நச்சு சுழற்சி அப்படி சொல்லுவாங்க. பாவர்ட்டி விசிஎஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படி சொல்லுவாங்க. இது 3மே வரங்க. அது ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகே, இந்த மாதிரி 3ஆ வரைஞ்சிருப்பாங்க. இதுல ஏதாவது ஒன்று அடிபட்டதுனாலே, ஏதாவது ஒரு விஷயம் அடிபட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அடி வாங்கும். அதுதான் சொல்றாங்க. தேவை, டிமாண்டு, சப்ளை, ப்ரொடக்ஷன், இந்த 3 ஏதாவது ஒன்று அடிபட்டு பாருங்களேன். இப்போ சப்ளை சைடு மட்டும் அடி வாங்கிட்டு இங்கே நாளைக்கு பெட்ரோலே காலி ஆயிடுச்சு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகவே இல்லை, என்ன ஆகும்? பெரிய அடி வரும். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும், டிமாண்டு வந்து எக்கச்சக்கமாக ஆயிரும். ஓகேங்களா? அது மாதிரி டிமாண்டே இல்லைன்னா எதையும் பண்ண மாட்டாங்க. அதுதான் எல்லாமே. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானது அல்ல அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ராக்னர் நர்ஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் தான், ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தற்போதுள்ள பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு கவனிச்சுக்கோங்க. சமூக கட்டமைப்பு இதற்குள் அமைத்து திட்டமிடல் நடவடிக்கைகளை இயக்குவதன் மூலம் பொருளாதார சிக்கல்களை அகற்ற முயலும் திட்டமிடலை எந்த திட்டமிடல் குறிக்கிறது அப்படின்னா இந்த மையத்துவ திட்டமிடுதல், ஃபங்க்ஷனல். சரி, தமிழ்ல ஆப்ஷன் மாதிரி இருக்கு பாருங்க. செயல்பாட்டு திட்டமிடல் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி ஆக்சுவலா. சரிங்களா? செயல்பாட்டு திட்டமிடல், ஃபங்க்ஷனல் பிளானிங். இது மேல வரும், ஃபங்க்ஷனல் பிளானிங். ஆப்ஷன் பி கரெக்ட் தமிழ்ல. ஓகேங்களா? அடுத்து 12வது 5 ஆண்டு திட்டத்துடைய இலக்கு டார்கெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததா 8%. இதுதான் 12வது லாஸ்ட் 5 ஆண்டு திட்டம். ஆனால் இடதே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் அடைந்தது அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? இதோட நம்ம ஒரு 50 கொஸ்டினாக என்ன முடிச்சோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸோடைய டிஸ்கஷன் முடிச்சோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த டிஸ்கஷனில் மேக்ஸு அதெல்லாம் வரும். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அமுத சுரபி வகுப்புகளும் போய்கிட்டு இருக்குது, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.